வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே ஒரு டாபிக் தான் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா வைரலா இருக்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தி தான். டிவிலயோ ரேடியோலயோ நியூஸ் பேப்பர்லயோ ஒரு டீ கடையில ஹோட்டல்ல ட்ரெயின்ல பஸ்ல எங்க போனாலும் யாரை சந்திச்சாலும் இதை பத்தி பேசாத நபர்களே இல்லை. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாடு தேர்தல்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அப்ப சீட்டு கிடைச்சிட்டாலே வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை. நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்குது. முன்னோர்களின் வாக்கு நமக்கு அருள் வாக்காக இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாளும் கோளும் பார்த்து செய்யும் விஷயங்கள் நன்மையில் முடியும், வெற்றியில் முடியும், அதிர்ஷ்டத்தில் முடியும். அப்படிப்பட்ட நாளும் கோளும் பார்த்து எந்த விஷயத்தை செய்தாலும் வெற்றி பெறும். அப்ப வேட்புமனு தாக்கல் பண்றத நம்ம என்னைக்கு வேணாலும் செய்யலாமா? நமக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, அன்னைக்கு நமக்கு நல்ல கிரக அமைப்பு இல்ல, இந்த மாதிரி நாளும் கிரகமும் நமக்கு சாதகமாக இல்லாத நாள்ல போய் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட மண்ண கவி இருக்காங்க. அப்ப உங்களோட ராசிப்படி உங்களோட அமைப்பின்படி என்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணா வெற்றி பெறலாம் அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். 90% கேண்டிடேட் வெற்றியை லூஸ் பண்றதுக்கு இதுதான் காரணம். நீங்க என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் என்னதான் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அந்த நாளும் அந்த கோள்களின் அமைப்பும் சிறப்பா இல்லைன்னா வெற்றி ஒரு நூல் இலையில உங்களுக்கு மிஸ் ஆயிடுது. அப்படிதான் 90% கேண்டிடேட்ஸ் வெற்றியை லூஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது எலெக்ஷன் நிக்கிறாங்களா, அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, சுயேட்சையா போட்டியிட்டாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட வெற்றியை உறுதி செய்வதற்கு, உங்களுடைய எம்எல்ஏ கனவை நனவாக்குவதற்கும், எம்எல்ஏ கனவுல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டா நீங்க அமைச்சர் பதவியை கூட பெற முடியும். அதற்கான ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறதுதான் நீங்க வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் அந்த உகந்த நாள், அதிர்ஷ்ட நாள், யோக நாள். உங்களுக்கு வெற்றிங்கிற மணிமகுடத்தை தரப்போற அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு கேண்டிடேட்டுக்கு 8 நாள் கொடுத்திருக்காங்க. அதுல மார்ச் 30, ஏப்ரல் 2, ஏப்ரல் 4, ஏப்ரல் 6 இந்த 4 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டே. அப்ப இந்த 4 நாள்ல தான் நீங்க வேட்புமனுவை தாக்கல் செய்யணும். இந்த 4 நாள்ல தான் 12 ராசிக்காரங்க, மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ கடகமோ சிம்மமோ கன்னியோ துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், நீங்க எதுல இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள்ல உங்க ராசிக்கு எந்த நாள் பர்ஃபெக்டான நாள், எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணணும், ஸ்கிப் பண்ணாம மட்டும் முழுசா பாருங்க. சில டிப்ஸையும் நம்ம வீடியோல இடையிடையில சொல்லுவோம். அதுவும் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல, ஜோதிட சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை இருக்கு இல்ல, ஜாதகத்தை நீங்க நம்புறீங்க நம்பல, அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிடுங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அதை வெற்றியை வசமாக்குற விதமா மாற்ற வேண்டாமா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்ம எப்படியும் ஏதாவது ஒரு நாள் இந்த 4 நாள்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தான் செய்ய போறீங்க. அதை ஏன் ஒரு உகந்த நாள்ல செஞ்சுட்டு போறது? நம்ம இவ்வளவு பேர் நம்மளை நம்பி உழைக்கிறாங்க, நம்ம சார்ந்திருக்கும் கட்சி நம்மளை நம்பி சீட்டு கொடுத்துருக்கு, யாருக்கோ கிடைக்காத வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையும் காப்பாற்றணும், நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த தேதியை நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. மேசராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசிக்கு பதவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சூரியன். இன்னொன்னு அரசாங்கத்தையும் அரசு பதவியையும் அரசின் அனுகூலத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் யாரு? சூரியன். அப்ப கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு சூரியனின் ஆதரவு அவசியம். அவர்தான் உங்களுக்கு பதவி ஸ்தானாதிபதியும். அப்படிப்பட்ட சூரியன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதால், அதாவது பூரட்டாதி என்பது குருவின் நட்சத்திரம், குருதான் ஒருவருக்கு பதவியை தரக்கூடியவர். அப்ப குருவின் நட்சத்திரத்தில் பதவியை குறிக்கக்கூடிய சூரியன், பதவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அரசில் உயர்ந்த பதவியை குறிக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருப்பதால் அந்த உகந்த நாள்ல நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அது என்னைக்குன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் உங்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள்.
அன்னைக்கு உங்க ராசியில சுக்கிரன் வேற இருக்கிறார். சுக்கிரன் தான் 2ஆம் இடத்திற்கு, தனஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு, பிரபலத்துவத்திற்கு உரிய கிரகம். அப்ப அவர் உங்க ராசியில இருக்கிறதுனால இந்த மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த மார்ச் 30ஆம் தேதி நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது நீங்க உங்களோட வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலில் பவள மோதிரத்தை அணிந்து கொண்டு செல்லலாம். அன்றைய தினம் 5 உடல் ஊனமுற்றவர்களிடம் ஆசி பெறலாம். அல்லது 5 வயது மூத்தவர்கள், ஒரு 60-70 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு உங்களோட உடையில சிகப்பு நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மாதிரியான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு போய் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். உறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய யோக நாள், அதிர்ஷ்ட நாள் என்னைக்கு அப்படின்னா, முதல்ல உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறார். அவர் தான் பதவியை தரக்கூடியவர், நல்ல மனிதர்களின் அறிமுகத்தை தரக்கூடியவர். உங்களோட வாக்க மக்கள் நம்புறதுக்கு இந்த கிரக அமைப்பு ரொம்ப ஃபேவரா இருக்கும். 11ஆம் இடத்துல 3 கிரகம் சேரக்கூடிய நாள் தான் உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஏன்னா 11ஆம் இடத்தில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளராக, மிகப்பெரிய செலிபிரிட்டியாக, விஐபியாக, விவிஐபியாக வருவார்கள். 11ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். 11ஆம் இடம்ங்கிறது மீன ராசி. இந்த மீன ராசியில வெற்றியை தரக்கூடிய, அரசியலை குறிக்கக்கூடிய சூரியனும், உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும், சனி பகவானும் ஒன்றாக இணையும் நாள் தான் உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள். ஏப்ரல் 4ஆம் தேதியும் ஏப்ரல் 6ஆம் தேதியும் ரிஷப ராசிக்காரர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அந்த நாள்ல உங்களோட வெற்றியை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கும், அந்த நாளை இன்னும் யோகம் நிறைந்த நாளாக மாற்றிக்கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா, உங்களோட வலது கையோடைய மோதிர விரல்ல வைர மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது பட்டு வேஷ்டி அல்லது பட்டு சட்டை அணிந்து கொண்டு செல்வது விசேஷம். பட்டு என்பது உங்க ராசிநாதனான சுக்கிரனுக்கு மிக மிக பிடித்தது. நான் சொல்றது பட்டு, இந்த இடத்துல பியூர் காட்டனை நீங்க அணிஞ்சிட்டு போறதை தவிர்த்துக்குங்க. நான் சொல்றது பட்டு, மினுமினுக்கக்கூடிய ஆடைகளை அன்னைக்கு அணிந்து கொண்டு போய் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் தான் உங்களுக்கான பதவியை, உங்களுக்கான வெற்றியை, உங்களுடைய பிரபலத்துவத்தை, நீங்க புதுசா கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க உங்கள் மக்கள் மத்தியில பரிச்சயம் இல்லைனா கூட சரி, மகாலட்சுமி நினைச்சிட்டா நீங்க பிரபலத்துவம் பெற்ற நபராக வருவீர்கள். 10ம் 10ஆவதுக்கு அவர் தான் உங்களோட ராசிநாதன். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 செல்வத்தையும் வைத்திருக்கக்கூடியவர். அப்ப கண்டிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யற அன்னைக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு நாளை பார்த்து, இப்ப ஏப்ரல் 4 அல்லது ஏப்ரல் 6 நீங்க வேட்புமனு தாக்கல் செய்றீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலயத்துல மகாலட்சுமி அஸ்திரவேலியை செஞ்சுட்டு அதன் பிறகு போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. உங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்க என்ன செய்யுங்க, கமெண்ட்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விசேஷமாக சோழி பிரசன்னத்தின்படி ஏதாவது ஒரு சிறப்பு பரிகாரம் இருந்தாலும் அல்லது சிறப்பு பிரிடிக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்லயே நான் ரிப்ளைல போடுறேன். மிதுன ராசிக்காரங்க வேட்புமனு தாக்கல் செய்ய யோகம் நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த, வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நாளை பத்தி பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு உங்களோட ராசியில தான் பதவியை குறிக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதுவும் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில். உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியை உறுதி செய்வதற்கு செவ்வாய் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கணும். ஜோதிடத்துல ஒரு அற்புதமான வாக்கு இருக்கு, 10ல் ஒரு பாவியாவதும் இருக்கும் நேரத்தில் தொழில், வியாபாரம், பதவி சம்பந்தமான செயல்களில் ஈடுபட்டால் உறுதியான வெற்றியை பெறலாம். அப்ப உங்களுக்கு 10ஆம் இடம்ங்கிறது மீன ராசி. அந்த மீன ராசியின் அதிபதி தான் குரு. அவர் உங்க ராசியில் இருக்கார். அந்த 10ல இயற்கை பாவ கிரகமான சனி இருப்பதால் உங்களுக்கு 10ல் ஒரு பாவி இருக்கணுங்கிறது உங்களுக்கு ஓகே ஆயிடும். அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யற அன்னைக்கு சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தா அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு சார்ந்த தொழில், அரசு சார்ந்த சேவைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சூரியன் 10ல் இருக்கணும். அடுத்தது அன்னைக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி, அதாவது லாபத்தை, ஆசையை நிறைவேற்றக்கூடியவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்எல்ஏங்கிறது ஒரு பதவி.
அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அமைச்சர் என்பது பதவி. அந்த பதவியை குறிக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் சூரியனோடு இணைவு பெற்று இருக்கும் பொழுது நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வது பெரிய வெற்றியை தரும். நீங்க மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் செய்யலாம், ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம், ஏப்ரல் 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம், ஏப்ரல் 6ஆம் தேதியும் நீங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி உறுதியாகணுங்க. வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கே நான் வெற்றி பெற்றுட்டேங்கிற நம்பிக்கை வரணும். அந்த மாதிரியான பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள், ஓம் நமச்சிவாயான்னு பதிவிடுங்க. நீங்க யார் பதிவிடுறீங்களோ அவங்களுக்கு சோழி பிரசன்னத்தின்படி என்ன பலன்கள் வருதோ அதை ரிப்ளையா நான் கமெண்ட்லயே உங்களுக்கு பதிவிடுறேன். அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிரபலத்துவம் அடைகிறது, நம்மளை மக்கள் அங்கீகரிக்கிறது. அதை நமக்கு தரக்கூடியவர் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி அஸ்திர வேள்வி ஒண்ணு செஞ்சுட்டு அதன் பிறகு வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 4 நாளுமே அவைலபிளா இருக்கு. 12 ராசியில உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு 4 நாளுமே ஏற்ற நாளா இருக்கிறதுனால மகாலட்சுமி ஆலயத்துல மகாலட்சுமி அஸ்திர வேள்வி செஞ்சுட்டு அதன் பிறகு அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ போய் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. அதே போல 5 பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்துட்டு அதன் பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லுங்கள். அதே மாதிரி உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிந்த சிலை செய்யக்கூடிய சிற்பி யாராவது இருந்தா அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. தேர்தல் நேரம்ங்கிறதுனால இலவசம் எதுவும் கொடுக்க முடியாது, கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியாதுன்னா அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அல்லது ஒரு மகாலட்சுமி சிலை செய்யறதுக்கு ஒரு அட்வான்ஸா கொடுத்துடுங்க. அந்த சிலையை எங்க பிரதிஷ்டை பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சிற்பியிடம் நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுங்க மகாலட்சுமி சிலை செய்யறதுக்கு. அல்லது 5 சிற்பியிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். அல்லது 5 சிற்பிக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். உங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டதாக மாறும். கடக ராசிக்கு எந்த நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் அப்படின்னு பார்க்க போறோம். உங்க ராசிநாதன் சந்திரன். சந்திரன் தான் மனதை குறிக்கக்கூடியவர். ஒருத்தர் எந்த ஒரு காரியத்திலும் வைராகியத்தோடும் வெற்றி பெறணுங்கிற முனைப்போடும் அந்த நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் மன தைரியத்தோடும் போட்டியிட்டால் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட மனோகாரகனை ராசிநாதனாக கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு மிக மிக உகந்த நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி மட்டுமே. உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க தவிர்க்க வேண்டிய நாள் மார்ச் 30ஆம் தேதியை நீங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தவிர்க்க வேண்டிய நாளாகவும் ஏப்ரல் 6ஆம் தேதியை வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாளாகவும் எடுத்துக்கணும். வேட்புமனு தாக்கல் செய்ய போறதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரங்க 5 சுமங்கலி பெண்களிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்வது விசேஷம். மகாலட்சுமி ஆலயத்துல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக அவர் இருப்பதால் அவரே பிரபலத்துவத்தையும் ஒருவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும் கிரகமாக சுக்கிரன் இருப்பதாலும் அவரே உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றும் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் உங்கள் எம்எல்ஏ கனவை நனவாக்குவதற்கு லட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை வெள்ளிக்கிழமையில் செய்துவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய திங்கட்கிழமை ஏப்ரல் 6 நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லும் பொழுது சுத்தமான பருத்தி ஆடை, அதாவது காட்டன் வேஷ்டி, காட்டன் சட்டையை அணிந்து கொண்டு செல்லுங்கள். அன்றைய தினம் உங்களுடைய வலதுகை ஆள்காட்டி விரலில் கனக புஷ்பராகம் எல்லோ ஷேப்பியர் மோதிரத்தையும் அதே போல வலதுகையில மோதிர விரல்ல முத்தால் ஆன ஒரு மோதிரத்தை அணிந்து கொண்டு போய் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கும். கடகராசிக்காரங்க வேட்புமனு தாக்கல் செய்யறது கடைசி நாள். அதுல எந்த குழப்பமும் வராம இருக்கிறதுக்கு தான் நான் இந்த பரிகாரங்களை உங்களுக்கு சொன்னேன். அது எளிய பரிகாரங்களாகவே உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இன்னும் உங்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய லட்சுமியை நினைத்து கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். உங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யறதுல எந்த பிரஷரும் டென்ஷனும் டிப்ரெஷனும் மனது அலைபாயிற சூழ்நிலையும் ஏற்படாமல் இருக்கும். சிம்மராசிக்காரங்க வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் என்னைக்குங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதவியை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி குரு, பதவியை தரக்கூடிய கிரகமும் குரு. அவர் 11ஆம் இடமான மிதுன ராசியில் தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் வலிமையோடு அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளை மட்டும் சரியா தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும். அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் 11இல் குரு இருந்துட்டாலே மற்ற கிரக அமைப்பை பார்க்கவே வேண்டாம்.
அப்ப சிம்ம ராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் மார்ச் 30 அல்லது ஏப்ரல் 2ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த நாளை நீங்க தேர்ந்தெடுங்க. இந்த நாளை தேர்ந்தெடுத்து வேட்புமனு தாக்கல் செய்யும் நீங்கள் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒரு எளிய நடைமுறையை நான் சொல்லிடுறேன். 5 ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்வதாக வாக்குறுதி கொடுங்கள், அல்லது அவர்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்யறேன், திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்குறேங்கிற கமிட்மெண்ட் கொடுங்க. இல்லைன்னா நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. வெற்றி பெற்ற பிறகு 5 ஏழை பெண்களுக்கு திருமணத்தை சொந்த செலவில் நடத்தி வைப்பதாக. இது உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரமாகவும் இருக்கும், வெற்றியை உறுதி செய்வதற்கு உதவும். அதே போல நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் அந்த நாள்ல நீங்க ஒரு வெண்ணிறமான ஆடை, அது காட்டனா இருக்கலாம், சிந்தட்டிக்கா இருக்கலாம், சில்கா இருக்கலாம், எதுல வேணாலும் ஆன வெண்ணிறமான ஒரு ஆடையை வேஷ்டியாகவும் சட்டையாகவும் அணிந்து கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்க தவிர்க்க வேண்டிய நாட்கள் கட்டாயமாக இருக்கு. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4, ஏப்ரல் 6 வேட்புமனு தாக்கல் செய்வதை கட்டாயம் தவிர்க்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லா விதத்திலும் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கணுங்க. இப்பவே கமெண்ட்ல போய் ஓம் நமச்சிவாயன்னு உங்க ராசிநாதனையும், அரசியலில் பிரபலத்துவத்தை தரக்கூடிய சூரியன் உடைய அதிபதி தான் சிவபெருமான். அவர் தான் அரசியலையும் அரசு அனுகூலத்தையும் அரசின் பதவியையும் தரக்கூடியவர். அப்ப ஓம் நமச்சிவாய என்று பதிவிட்டு விட்டாலே உங்கள் வெற்றி உறுதியாகிவிடும். கன்னிராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் எது அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல பதவியை குறிக்கக்கூடிய, ஆதாயத்தை தரக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிற நாளாக இருக்கணும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் பிரபலத்துவத்தையும் தரும், ஒரு பெரிய ரீச்சையும் கொடுக்கும். அரசு பதவியை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன், அரசியலில் கோலோச்சுவதற்கு உதவக்கூடிய கிரகமும் சூரியன்கிறதுனால சூரியன் கண்டிப்பாக 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கும் நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அப்படிப்பட்ட நாள் என்னைக்கு கன்னி ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேட்புமனு தாக்கல் செய்ய போறதுக்கு முன்னாடி 5 ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதாகவும் அவங்க கல்வி செலவை ஏத்துக்கிறதா வாக்குறுதி கொடுங்க. அதே போல 5 ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாகவும் வாக்குறுதி கொடுங்க, அல்லது நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. அதன் பிறகு போய் வேட்புமனு தாக்கல் செய்ய போங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போற அந்த நாள்ல முடிந்தவரை ஏதாவது ஒரு பச்சை நிறத்திலான ஒரு பொருள், பேனாவோ அல்லது உங்களோட பர்ஸோ ஏதாவது ஒன்றை பச்சை நிறத்தில் எடுத்துட்டு போங்க. மோதிரம் பொறுத்தளவுல நீங்க வலதுகை ஆள்காட்டி விரல்ல கனக புஷ்பராக மோதிரத்தையும், உங்களோட வலதுகை மோதிர விரல்ல வைரத்தையும் அணிந்து கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட வெற்றி கிடைப்பதற்கு மட்டுமல்லாமல் வேட்புமனு தாக்கல் செய்வதில் எந்த சின்ன நெருடல்கள் கூட இல்லாமல் இருப்பதற்கு கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமி பதிவிடுங்கள். உங்களுக்கு பிரபலத்துவத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய சுக்கிரனின் அதிபதியான லக்ஷ்மி உங்கள் உடன் இருந்து உங்களை அருமையாக வழிநடத்துவார். துலாம் ராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில குரு அமர்ந்திருக்கிறார். அவர் பதவியை தரக்கூடியவர். அங்கிருந்து அவர் உங்க ராசியையும் பார்க்கிறார், தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து. அப்ப 4 நாளுமே நம்ம வேட்புமனு தாக்கல் செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம். 3 நாள் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஒன்னு மார்ச் 30, இன்னொன்னு ஏப்ரல் 4, இன்னொன்னு ஏப்ரல் 6. இந்த 3 நாளை மட்டும் எடுத்துக்கங்க. ஏப்ரல் 2ஆம் தேதியை நீங்க தவிர்த்து விடுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லும் பொழுது உங்களோட வலதுகை ஆள்காட்டி விரலில் கனக புஷ்பராக மோதிரத்தையும், வலதுகை மோதிர விரலில் வைர மோதிரத்தையும் அணிந்து கொண்டு செல்லுங்கள். ஏன்னா வைரம் தான் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது. உங்கள் ராசிநாதனே மகாலட்சுமி தான். மகாலட்சுமி தான் பிரபலத்துவத்தை தரக்கூடியவர், மக்கள் மனதில் நீங்காத இடத்தை தரக்கூடியவர். அதனாலதான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு சொல்லுவோம். அதே போலதான் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக மக்கள் மனதில் மிகப்பெரிய இடத்தை நீங்க பெறணும். நீங்க சொல்லுவதை மக்கள் கேட்கணும், உங்க மேல நம்பிக்கை வரணும். அதுக்கு உங்க ராசிநாதன் மகாலட்சுமி உங்களுக்கு அனுகிரகத்தை செய்வார். அப்ப வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க மகாலட்சுமி
மகாலட்சுமியின் ஆலயத்துல மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை செய்யுங்க. இந்த லட்சுமி அஸ்திர வேள்வி செஞ்சுட்டு போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் பெருமைப்படும் ரிசல்ட் வரும். நீங்கள் ஆச்சரியப்படும் ரிசல்ட் உறுதியாக வரும். இதை நீங்கள் சரியாக பின்பற்றுங்கள். அதே போல நீங்க ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு ஒரு மகாலட்சுமி சிலை செஞ்சு கொடுக்கறதா பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. எந்த கோவிலுக்கு கொடுக்கலாங்கிறதெல்லாம் நீங்க பிற்காலத்துல எங்களை தொடர்பு கொண்டு கூட கேளுங்க. உங்களுக்கு கோவில் தெரியலனா அங்க நான் உங்களுக்கு விக்கிரகம் வைக்கிறதுக்கான அனுமதியை பெற்றுத்தரேன். ஆனா லக்ஷ்மி விக்கிரகம் செஞ்சு ஒரு ஆலயத்துக்கு கொடுக்கறதா பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. வேட்பு மனு தாக்கல் செய்ய செல்லும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய ஆடை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பட்டு வேஷ்டி, பட்டு சட்டையாக இருக்கணும், வெண்ணிறத்தில் இருக்கணும், மின்னணும். நீங்க கட்டாயமாக பியூர் காட்டன் ஆடைகளை அன்னைக்கு தவிர்த்துடுங்க. உங்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கு எந்த பிரஷரும் வரக்கூடாது. கடைசி நேரத்தில் இந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த பேப்பர் இல்லைங்கிற எந்த டென்ஷனும் வராமல் இருக்கிறதுக்கு உங்க ராசிநாதன் மகாலட்சுமியை மனசுல நினைச்சு கமெண்ட்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுடுங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க பிரார்த்தனை வைக்க வேண்டிய இன்னொரு விஷயம், 5 நபர்களுக்கு நான் வெற்றி பெற்ற பிறகு கணினி வாங்கி கொடுக்குறேன், அது லேப்டாப்பா இருக்கலாம், டெஸ்க்டாப்பா இருக்கலாம், நான் வாங்கி கொடுக்குறேன்னு லக்ஷ்மி கிட்ட பிரார்த்தனை வச்சிடுங்க. உறுதியாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான். 5ஆம் இடமான பதவி ஸ்தானத்திற்கும் பதவியை தரக்கூடியவரும் இரண்டுமே குருதான். அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான பலன்களை தருவதற்கு குருவின் ஆதரவு வேணும். இப்பவே போய் நீங்க கமெண்ட்ல போயிட்டு நீங்க குரு பகவானை நினைச்சு ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிட்டுட்டு, அல்லது உங்க ராசிநாதன் செவ்வாயை நினைச்சு ஓம் முருகா போற்றின்னு நினைக்கலாம். ஏன்னா குருவாக நீங்கள் முருகப்பெருமானை கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுல எந்த இடையூறுகளும் இல்லாமல் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள் சிறப்பாக அமையும். அது எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தரும் நாள், உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2, 4, 6 இந்த 3 தேதியை நீங்க வேட்புமனு தாக்கல் செய்ய பயன்படுத்தலாம். மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமையை நீங்க கட்டாயம் தவிர்க்கணும். இந்த நாள்ல நீங்க வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட வலதுகை ஆள்காட்டி விரல்ல கனக புஷ்பராக மோதிரத்தையும் உங்களுடைய வலது மோதிர விரல்ல நீங்க பவள மோதிரத்தையும் அணிந்து கொண்டு செல்வது விசேஷம். உங்களோட ஆடையில் சிவப்பு நிறம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம், அல்லது ஒரு சிகப்பு நிற பேனா எடுத்துட்டு போறது, அல்லது சிகப்பு நிற காரில் பயணம் செய்வது, அப்படி ஏதாவது ஒரு சிகப்பு நிறத்தை நீங்க அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க கட்டாயமாக ஏதாவது ஒரு 5 ஏழை நபர்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை அமைத்து கொடுப்பதாக கடவுளிடம் வேண்டிக்கிங்க. அதே மாதிரி பிரபலத்துவத்தையும் அரசியலையும் தரக்கூடியவர் சுக்கிரனும் சூரியனும். அரசியலை குறிக்கக்கூடியவர் சூரியன், பிரபலத்துவத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். மகாலட்சுமியும் சிவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயத்துல லட்சுமி அஸ்திர வேள்வியை செஞ்சுட்டு அதன் பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்கள் வசமாகும். தனுசு ராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் தான் ஆசை நிறைவேற்றும் இடம். அந்த இடத்திற்கு அதிபதி தான் சுக்கிரன். சுக்கிரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி. அவர் உங்களோட பதவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வது மிகப்பெரிய வெற்றியை தரும். அதுல உகந்த நாள் 4 நாள் தான் நமக்கு இருக்கு. அதுல எந்த நாள் ரொம்ப ஃபேவர் 100% சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னா அது எந்த நாள்? ஏப்ரல் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரான நாள். இன்னொன்னு, தனுசுக்கு அதிபதி குரு. குரு ஸ்ட்ராங்கா இருக்கிற நாள் வியாழக்கிழமை. அப்ப அந்த வியாழங்கிறது ஏப்ரல் 2ஆம் தேதி. நீங்க வெற்றியை வசமாக்குறதுக்கு கட்டாயமாக அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகும் பொழுது உடல் ஊனமுற்ற 5 நபர்கள் அல்லது வயது மூத்த 5 நபர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி 5 நபர்களுக்கு ஏதாவது வண்டி வாகனத்தை தொழில் செய்யறதுக்கு வாங்கி கொடுக்கறதா கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிங்க. உங்களோட வெற்றி உறுதி செய்யப்படும். கமெண்ட்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு உங்களோட லாபஸ்தானாதிபதியும் ஆசை நிறைவேற்றும் இடத்திற்குமான அதிபதியை நீங்கள் நினைத்து பதிவிடுங்கள். பிரபலத்துவமும் நீங்கள் சொல்வதை உங்களோட தொகுதி மக்கள் நம்புவார்கள். உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுவதற்கு இது பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். மகர ராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள்
எது அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் 9ஆம் இடமான யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. அந்த நாள் உங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி. தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30, அதாவது திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். கண்டிப்பாக அந்த நாளில் வேட்புமனு தாக்கல் செய்யாதீங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. ஏன்னா 4 நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாள் அப்படின்னா அது ஏப்ரல் 4ஆம் தேதி. தவிர்க்க வேண்டிய நாள் மார்ச் 30. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். இந்த அற்புதமான ஏப்ரல் 4ஆம் தேதி நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அது சனிக்கிழமையாகவும் இருக்கு. அது உங்க ராசிநாதன் சக்தி பெற்ற நாள், வலிமை பெற்ற நாள். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனிக்கிழமை மிக மிக யோகத்தை தரும். அதுல உங்களுக்கு சந்திராஷ்டமம் 30ஆம் தேதி இருக்கிறதுனால அதை தவிர்த்துட்டு ஏப்ரல் 4ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். வெற்றி உறுதியாக கிடைக்கும். சந்தேகத்தோட போய் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் நினைச்சா கூட இனிமேல் தைரியமா போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள்ல நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு போறது ரொம்ப அவசியம். 5 ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறதா வேண்டிக்கோங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு போங்க, வெற்றி கிடைக்கும். அன்னைக்கு நீங்க உங்களோட வலதுகை ஆள்காட்டி விரலில் கனக புஷ்பராக மோதிரத்தையும் உங்களோட வலதுகை மோதிர விரலில் நீங்க முத்தால் ஆன மோதிரத்தையும் அணிந்து கொண்டு சென்று நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். உங்களுக்கு அருமையான வெற்றி கிடைக்கும். வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போயிட்டு ஓம் சனி பகவானே போற்றின்னு உங்க ராசிநாதனை நீங்க இறுக பிடிச்சுக்கோங்க. கும்பராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு 5ல குரு இருக்கிறார். 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. பதவியை தரக்கூடியவர், வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி. அப்ப கண்டிப்பாக நீங்க சொல்லக்கூடிய வாக்கை உங்கள் ஏரியா மக்கள், உங்கள் தொகுதி மக்கள் நம்பணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். அப்ப அந்த நம்பிக்கை தருவதற்கு குருவின் ஆதரவு அவசியம். மற்ற கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாளதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாத நாள்னா அது ஏப்ரல் 2ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்ப அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யவே கூடாது. உங்களுக்கு மார்ச் 30, அதே மாதிரி ஏப்ரல் 4, ஏப்ரல் 6 3 நாள் உங்களுக்கு யோக நாளாக இருக்க போகுது. நீங்க வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லும் பொழுது கட்டாயமாக நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், பிரதானமான விஷயம் அப்படின்னா அது ஒரு 5 குடும்பத்திற்கு அவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நான் உதவி செய்யறேன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிடுங்க. அதே போல உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. 5 பேர்ல 50 பேரோ 500 பேரோ கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு போங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வேட்புமனு தாக்கல் செய்யறதுல யோகமும் அதிர்ஷ்டமும் வெற்றியை உறுதி செய்வதற்கான நம்பிக்கையும் பெறுவதற்கு நீங்க கண்டிப்பாக மகாலட்சுமி ஆலயத்துல அஸ்திர வேள்வியை ஏதாவது ஒரு நாள்ல செஞ்சுட்டு அதன் பிறகு போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். லக்ஷ்மி உங்களோட இருந்துட்டா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் இருக்குமோ அப்ப உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். ஏன்னா பிரபலத்துவத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் உங்க தொகுதியில பெரிய ரீச் கிடைக்கணுமா, லக்ஷ்மியை நீங்க எப்பவும் வழிபாடு செஞ்சுட்டே இருங்க. உறுதியாக வெற்றி கிடைக்கும். அப்ப கமெண்ட்ல போயிட்டு எந்த தடையும் இல்லாமல் இந்த தேர்தலில் நான் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி ஜெய் மகாலட்சுமின்னு லக்ஷ்மியை நினைச்சு பதிவிடுங்கள். வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். வெற்றி கிடைச்சிருச்சுங்கிற நம்பிக்கை வேட்புமனு தாக்கல் செய்யற அன்னைக்கே ஏற்படும். மீன ராசிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உகந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க ராசிநாதன் குரு 4ஆம் இடமான மிதுன ராசியில தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்க ராசியில சூரியன் அமர்ந்திருப்பது விசேஷம். ஏன் அப்படின்னா சூரியன் தான் அரசு பதவியை, அரசியலில் பிரபலத்துவத்தை தரக்கூடியவன். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கணும். அப்ப சுக்கிரன் தான் உங்களுக்கு பெரிய ரீச்சையும் உங்க தொகுதி மக்கள் கிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய பெயரையும் பெற்றுத்தரும். அவங்க கிட்ட போய் பெயர் வாங்காம தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதற்கு சுக்கிரன் ஆதரவாக இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட நாள்ல நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள்ல தான் அந்த யோக நாள் வருது. அன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள். 6 என்பது லக்ஷ்மியின் எண். அப்ப உறுதியாக வெற்றி கிடைக்கும். டென்ஷன், டிப்ரெஷன் எதுவுமே உங்களுக்கு இந்த தேர்தலில் இருக்காது. நீங்க நிம்மதியாக தேர்தல் பணி ஆற்றுவதற்கு லக்ஷ்மி உங்களோட இருக்கிறத நீங்க உறுதி செய்யும் விதமாக
கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு நீங்க தொடர்ந்து உங்கள் தேர்தல் வேலைகளை செய்யலாம். நீங்க தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கட்டாயமாக அந்த நாளை தவிர்த்துடுங்க. நீங்க வெற்றியை உறுதி செய்வதற்கும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கும் மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை செஞ்சுட்டு வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. உங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய செல்லும் பொழுது வலதுகை ஆள்காட்டி விரலில் கனக புஷ்பராகம் அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். வேறு எந்த மோதிரத்தையும் அணியாமல் நீங்க வலதுகை ஆள்காட்டி விரலில் மட்டும் நீங்க கனக புஷ்பராக மோதிரத்தை எந்த கேரட்ல வேணாலும் செய்து போட்டுட்டு போய் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. முடிந்தவரை மஞ்சள் நிறத்தை அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பயன்படுத்துங்க, அல்லது மஞ்சள் மாலை அணிந்து கொண்டு கூட நீங்க போய் வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. மஞ்சள் நிறத்தாலான மாலையை அணிந்து கொண்டும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 5 ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக மகாலட்சுமி அஸ்திர வேள்வியில ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையும் இந்த வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றும் பொழுது உறுதியான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு டென்ஷனும் டிப்ரெஷனும் இல்லாமல் இந்த வேட்பு மனுவையும் தாக்கல் செய்யலாம். இந்த தேர்தலையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். இப்ப நம்ம 12 ராசிக்கும் பார்த்துட்டோம். இதுல சில நாட்கள் சிலருக்கு சென்டிமெண்டா எனக்கு சரியா வரலன்னு நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கலாம், அல்லது இதை விட வலிமையான நாள் இருக்கலாம், அல்லது நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிபடாம இருக்கலாம். அவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தெளிவையும் விளக்கத்தையும் பெறலாம். உங்க லக்னத்தின்படி வேற நாள் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. வேற எந்த தேர்தல் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஒன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க, அல்லது கட்டாயமாக எங்களோட அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க 12 ராசியில எதுல பிறந்திருந்தாலும் சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செஞ்சுட்டு வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. உறுதியான வெற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே கிடைக்கும். உங்கள் ஆசையும் உங்கள் கனவும் நனவாகும். நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த இந்த வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில மீண்டும் வருமான்னு தெரியாது. இந்த வாய்ப்பை வெற்றி வாய்ப்பாக, மணிமகுடம் சூடும் வாய்ப்பாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. உங்களுக்கு பல்வேறு தேர்தல் ஆலோசனைகளும் ஜோதிட ரீதியாகவும் நாள் நட்சத்திரத்தின்படியும் கோள்களின் அமைப்பின்படியும் நான் அடுத்தடுத்து வீடியோ பதிவு போடுறதுனால அதை எல்லாத்தையும் நீங்க நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். அதே மாதிரி பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க ஃப்ரெண்டோ, உங்க ரிலேட்டிவ்ஸோ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி.